Hi friends, welcome to Career Growth 360. So இன்னைக்கு வீடியோல நம்ம Frontend Web Developerக்கான internship நீங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி prepare பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு work plan தான் பார்க்க போறோம். So 45 days நீங்க டெடிகேட்டடா work பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களால internship அல்லது நீங்க ஒரு fresher job ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க வீடியோல போயிட்டு டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் கண்டிப்பா as a beginner நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பெய்ட் கோர்சஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டெக்னாலஜியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இன்னும் டெப்த்தாக வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸோ அந்த கேஸில் தான் நீங்கள் வந்துட்டு பெய்ட் கோர்சஸ் அல்ல சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய மணி வந்து இந்த மாதிரி கோர்சஸ்க்குலாம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா ஸோ எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால இதை வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் என்ன எக்ஸாக்டாக ஒரு ஃப்ரெஷர் அல்லது ஒரு இன்டர்ன்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் நீங்க வந்து என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்கு, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு புது டெக்னாலஜி கொடுத்தா நீங்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்களா, அதாவது சீக்கிரம் லேர்ன் பண்ணி கத்துக்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. அது இல்லாம உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், ஸோ நீங்கள் எந்த அளவு வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் அடாப்ட் ஆகி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிட்டு இன்னும் இன்டெப்த்தாக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் இதெல்லாம் இருந்தாலே போதுமானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெயினான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் டு கெட் அண்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 12 days வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு HTML அண்ட் CSS. ஸோ CSSல ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் செலக்ட் பண்ணி லேர்ன் பண்ணலாம், அது ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HTMLக்கு ஒரு 2 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், CSSக்கு ஒரு 3 days, அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஒரு 3 days, ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் கவர் பண்ண ஒரு 4 days. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணால் போதுமானது. ஸோ இது வந்து எங்கேருந்து நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் W3 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு CSS உடைய பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக டெஃபனிஷன் அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் இங்கேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட் தி எண்ட் உங்களுக்கு ஒரு குவிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணி முடிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு 12 daysக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜில் இங்கே கொடுத்துருக்கூடிய அட்வான்ஸ்டு எல்லாத்தையும் நீங்கள் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் சீக்கிரம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 45 daysக்குள்ளே நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணுமோ அதெல்லாம் கவர் பண்ணணும். அதனால இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும் அப்படிங்கிறத ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும். இதில் நம்ம 3 டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் 12 daysல. ஸோ நீங்கள் வந்து டெடிகேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 12 days அப்படிங்கிறது நம்ம வந்து 4 days வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் 3 daysல வந்து ஒர்க் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். 4 daysல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ சம்மந்தப்பட்டது, ரெண்டாவது ப்ராஜெக்ட் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், தேர்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு அனிமேஷன்ஸ்லாம் வச்சு ஒரு வெப்சைட் மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ண ஸ்கில் செட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை டிப்ளாய் பண்ணி நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அதை மென்ஷன் பண்ண முடியும், இன்டர்வியூலையும் அதை வந்து நீங்கள் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது HTML அண்ட் CSS மட்டும் வந்து யூஸ் பண்ணி ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 36 minutes தான் வருது. பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பிரேக் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 hours ஆகும். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் இந்த பர்சனல் போர்ட்ஃபோலியோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே வந்து ஆஸ் இனிஷியல் ஸ்டேஜில் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்து செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிவ் இ-காமர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து உங்களுக்கு HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் 3மே கம்பைண்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு end-to-end ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா இவங்க டிப்ளாய் பண்ணியும் காமிச்சிருக்காங்க இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு டோட்டலாக பிளேலிஸ்ட்டில் 6 videos இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் வந்து ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிப்ளாய் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணி. ஓகே, ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து உங்களோட இன்டர்வியூக்கு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணும். 6 டேஸ் வந்து டோட்டலாக நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். அதில் 2 டேஸ் வந்து டாப் 50 கொஸ்டின்ஸ் வெப் டெவலப்பருக்கான கொஸ்டின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் HTML கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கனால அதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராஜெக்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு HR ரவுண்ட் அப்படின்னு வரப்போ காமனான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஓவர்லீஃப் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ கண்டிப்பாக அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. இந்த ரெஸ்யூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய எஜுகேஷன் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் ஸ்கில் செட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ரெஸ்யூம் ரெடி பண்ணுறப்ப. மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப காமனாக இருக்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதில் வெப் டெவலப்பருக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் கேஃபே அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டான கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் HR கொஸ்டின்ஸ் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு ப்ரெப் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 60 கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அட் தி எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு ஜாப்க்கும் அப்ளை பண்ணி அதுக்கான இன்டர்வியூ எடுத்து அகைன் நீங்கள் இன்டர்வியூவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிங்கன்னா ஸோ அது என்னன்னு சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் தான் அந்த கடைசி 15 டேஸ். ஸோ நீங்கள் வந்து லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இன்டர்ன்ஷாலா அப்படிங்கிற போர்ட்டலையும் அப்ளை பண்ணலாம், கட்ஷாட்டில் அப்ளை பண்ணலாம், நாக்குரியில் அப்ளை பண்ணலாம், இண்டீட்லையும் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ காமனாக வந்து எப்படி இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நார்மலாக கூகுளில் வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கூடியது ஃபுல் கிரியேட்டிவ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இன்டர்ன்ஷிப். ஸோ வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் இதில் கொடுத்துருக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லேருந்தே வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வித் ஸ்டைஃபண்டோட 3 மந்த்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் லொக்கேஷன் சென்னை. ஸோ உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்கில் செட்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பேசிக்காக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா HTML CSS ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அடிஷ்னல் ப்ளஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர கம்பல்சரி மேண்டட்டரியாக கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ சொன்ன பேட்டர்ன் வந்து போதுமானது. அது தவிர்த்து நீங்கள் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சா இன்னும் இன்டெப்த்தாக போகணும்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்ஸ்டு கற்றுக்கலாம், CSSோட அட்வான்ஸ்டு கற்றுக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்டில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கூட நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பருக்கு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறப்ப இல்லை இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணுறப்ப பிகினர் லெவலில் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.